என் அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வு நிலையை உயர செய்வது, சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவது, உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்பது. இந்த உயரிய நோக்கங்களோடு அறிஞர் கார்ல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர்களை கொள்கை வழிகாட்டிகளாக கொண்டு 1989 ஜூலை 16 நம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் மக்கள் நலன் காக்கும் பல போராட்டங்களை நம் கட்சி நடத்தியிருக்கிறது. அரசியல் மட்டும் செய்யும் சராசரி இயக்கமாக இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவது, தமிழ் இசையை வளர்ப்பது, பசுமை தாயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மரங்களை நடுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, மது மற்றும் புகைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற சீரிய பணிகளையும் நம் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் செய்து வருகின்றோம். இவை அனைத்தையும் பற்றிய பதிவே இந்த ஆவணப்படம். நம் கட்சி மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லவும், கடந்த காலத்திலே எத்தகைய கொள்கை திடத்தோடு நேர்மையான நிலைப்பாட்டோடும் செயல்பட்டு வருகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள இந்த குறுந்தகடு பயன்படும் என்று நம்புகின்றேன். இனி வரும் காலத்திலே சினிமாக்காரர்கள் ஆண்டது போதும், இனி படித்தவர்கள் ஆளட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. கடந்த 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை இந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். இதனால் தமிழகத்தில் உள்ள உரிமைகளை நாம் இழந்தோம். தமிழகத்தில் உள்ள நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகத்தை நாம் இழந்தோம். நம்முடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை நாம் இழந்திருக்கின்றோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கின்றார். இனி வரும் காலத்திலே நம் தமிழகத்தை அழித்த இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே ஒரு சமூக கூட்டணியை உருவாக்குவோம் என்று நல்ல முடிவு எடுத்திருக்கின்றார். தொடர்ந்து மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலில் தொலைநோக்கான திட்டங்களோடு ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று இந்த குறுந்தகடு மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜூலை 16 பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இனியும் பிளவுபட்டு கிடப்பதால் பயனில்லை. ஒன்றிணைந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதன் மூலம் மட்டுமே இனி தங்களை உயர்த்திக் கொள்ள முடியும். ஐயாவின் இந்த புரிந்துணர்வை அடுத்து அதற்கு அடித்தளமிடப்பட்ட தினம் அது. அரசியல் அரங்கில் புதிய சக்தியாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் காவல் அரணாக அன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்தது. விரக்தியின் விளைவாய் தீவிரவாத மனநிலையில் இருந்த இளைஞர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு வடிகாலாய் அமைந்த கட்சியில் அணி அணியாய் வந்து இணையத் தொடங்கினார்கள். சென்னை சீரணி அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் திரள கட்சி தொடங்கப்பட்டது. மருத்துவர் அவர்கள்
நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். சங்கம் வைப்பது, மாநாடு போடுவது, கோரிக்கைகள் நிறைவேற்றுவது என்பதெல்லாம் வேறு. நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமான பேர் அந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அரசியல் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை நடத்திய பிறகு அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கியதும் கூட ஏதோ அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு பிரிவினை என்று பார்க்கக்கூடாது. அது ஒரு அரசியல், அது ஒரு வரலாறு. பேசிக்கொண்டிருந்தால் போதாது, சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, அதனை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்கிற பொழுது அரசியல் அதிகாரம் கைக்கு வர வேண்டியிருக்கிறது. திராவிட கழகத்தினர் அவர் தேர்தலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாமல் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மலர்ந்து வந்தது. அந்த கட்டத்தில் அரசியல் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நம்மவர்கள், தமிழர்கள், அந்த கட்டத்தில் திராவிட கழகத்தினர் அப்படின்னாக்க தமிழர்கள் வர வேண்டியிருந்தது. அதனால்தான் அறிஞர் அண்ணா அரசியல் புரிதலோடு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார். சமுதாய சீர்திருத்த கட்சியாக இருந்த திராவிட கழகத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார். அதே புரிதலில் தான் வன்னியர் சங்கம் என்று 80 வாக்கிலே தொடங்கப்பட்ட ஒரு சமூக சங்கத்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்த அரசியல் புரிதலோடு, வரலாற்று புரிதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி அமைத்தார். வன்னியர் சங்கம் தொடங்கிய போதே எதிர்காலத்தில் தான் எந்த பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த மருத்துவர் ஐயா தான் நிறுவனராகவே இருந்து கொண்டு பேராசிரியர் தீரனை கட்சியின் தலைவராக அறிவித்தார். பின்பு தோழர் GK மணி கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய உறுதியான கொள்கை, திடமான செயல்பாடு, அவர் முன்னெடுத்து செல்லுகிற மக்களுக்கான பிரச்சனைகள், அதை குறிப்பிட்டு சொன்னால் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக போராடுவதும், அவர்கள் உரிமைகளை வென்றெடுப்பதும், அவர்கள் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் முன்னேற்றுவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான கொள்கை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா சொல்ல வேண்டுமானால் இன்று நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி சமூக நீதி ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைய வேண்டும். மேடு பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது மனித வாழ்க்கையில். அந்த மேடு பள்ளங்கள் சரியாக்கப்பட வேண்டும் என்றால் சமூக நீதி எல்லோருக்கும் கிடைத்தாக வேண்டும். இன்று தமிழ்நாடு அரசியலில், இந்திய திருநாட்டு அரசியலில் தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, மகாத்மா புலேவுக்கு பிறகு சமூக நீதிக்காக போராடுகிற, சமூக நீதியை தன்னுடைய உயிர்மூச்சு கொள்கை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவராக சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை இந்திய நாடு முழுவதும் பாராட்டி போற்றுகிறது. கட்சியின் பொது விதியின்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் ரா எழில்மலை பொது செயலாளராக நியமிக்கப்பட்டார். கட்சி தொடங்கிய வேகத்திலேயே மக்கள் நலனுக்கும் சமூக நீதிக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு பல போராட்டங்களை நடத்தி காட்டினார் மருத்துவர் ஐயா. தமிழக அரசின் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து தொடர் சாலை மறியல் போராட்டம், தடா சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம், பூரண மது ஒழிப்பு கோரி காந்தி சிலை முன்பு மகளிர் அணி ஆர்ப்பாட்டம், பாமக மகளிர் அணியின் ஆபாச ஒழிப்பு ஊர்வலம், தமிழ் வழி கல்வி கோரி கோட்டை நோக்கி பேரணி, வேலூர் கோட்டை மைதானத்தில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வன்னியர் ஆதி திராவிடர் ஒற்றுமை மாநாடு, மண்டல் குழு பரிந்துரைக்கு தடை ஆணை விதித்ததை எதிர்த்து நீதிமன்றங்கள் முன் ஆர்ப்பாட்டம், பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கூட்டு போராட்டம், தமிழகமெங்கும் அரிசி விலையேற்றத்தை கண்டித்து நியாய விலை கடைகள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம், சென்னை இலங்கை தூதரகம் முன்பு சிங்கள இனவெறிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழகம் எங்கும் உழவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தியும் அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தமிழ் வழி கல்வி, ஈழத்தமிழர் சிக்கல்களுக்கு தீர்வு ஆகியவைக்கான வற்புறுத்தியும்
ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் முன்பு ஆர்ப்பாட்டம், சிதம்பரம் சின்னக்காரமேட்டில் ஆதிக்க சக்தியால் வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் சின்னக்காரமேட்டில் குடியமர்த்த பேரணி, தமிழகம் முழுவதும் கருத்துரிமை பாதுகாப்பு கோரி மாவட்ட வட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கைகட்டி வாய்ப்பொத்தி ஆர்ப்பாட்டம் என சமூக நீதிக்கான அனைத்திலும் முன்னின்று குரல் கொடுத்ததில் கட்சியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் மளமளவென்று உயர்ந்தது. இதனால் 1991 முதலாய் தேர்தலை சந்தித்த நம் கட்சி யானை சின்னத்தை பெற்று போட்டியிட்டு 18 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற இனி நம் தயவில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை உருவானது. பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்று நம் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினரானார். 40 தொகுதிகளில் நம் கட்சி 2வது இடத்தை பெற்றது. மேலும் பல தொகுதிகளில் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்தது நமது கட்சி. இதைத் தொடர்ந்து 1996 சட்டமன்ற தேர்தலில் மாம்பழ சின்னத்தை பெற்று போட்டியிட்ட நமது கட்சி மேலும் வலிமை பெற்று ஆண்டிமடம், பெண்ணாகரம், தாரமங்கலம், எடப்பாடி ஆகிய 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2வது இடத்தில் 40 தொகுதிகளிலும் 60 தொகுதிகளில் கணிசமான வாக்குகளையும் நமது கட்சி வேட்பாளர்கள் பெற்றார்கள். அதன்பின் 1998 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டோம். அதில் மயிலாடுதுறை தவிர தருமபுரி, வந்தவாசி, சிதம்பரம், வேலூர் ஆகிய 4 தொகுதிகளில் நமது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்று கட்சிக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த தலித் எழில்மலைக்கு கொடுத்து அழகு பார்த்தார் ஐயா அவர்கள். ஓராண்டிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி கவிழ்ந்து 1999 மீண்டும் மக்களவை தேர்தல் வந்தது. ஆட்சி கவிழ காரணமாக இருந்த ஜெயலலிதா வெளியேற நமது கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இணைந்தது. இந்த முறை நமது கட்சி 8 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்று அதில் செங்கல்பட்டு, வந்தவாசி, வேலூர், சிதம்பரம், தருமபுரி ஆகிய 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சிதம்பரம் திரு ஏ பொன்னுசாமி பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராகவும், வேலூர் திரு NT சண்முகம் குடும்ப நலம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தில் தனி பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டார்கள். பிறகு 2001 வந்த சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி உடன்பாட்டில் நம்மை வஞ்சித்தது. இதனால் கூட்டணியிலிருந்து விலகிக் கொண்டு தன்மானத்துடன் 2 மத்திய அமைச்சர்களையும் திரும்ப அழைத்துக் கொண்ட நமது ஐயா பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி கண்டார். கூட்டணியில் 27 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு அதில் பெண்ணாகரம், ஆண்டிமடம், செங்கல்பட்டு, அச்சிறுப்பாக்கம், பூந்தமல்லி, திருப்பத்தூர், திருத்தணி, நாட்ராம்பள்ளி, செய்யாறு, பன்ருட்டி, சங்கராபுரம், அந்தியூர், விருதாச்சலம், சேலம், கபிலர்மலை, எடப்பாடி, தாரமங்கலம், தருமபுரி, வந்தவாசி, தாராபுரம் ஆகிய 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் நமது கட்சி வெற்றி பெற்றது. நம்மை வஞ்சித்த திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானார். ஆனால் கடந்த கால அனுபவங்களில் பாடம் கற்றுக்கொள்ளாமல் ஜெயலலிதா மீண்டும் அதிகார போக்கை கடைபிடித்ததால் இடையிலேயே கூட்டணியிலிருந்து விலகிக் கொண்டது நமது கட்சி. 2002 ஜூலை மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் பிரதமருமான வாஜ்பாய் மருத்துவர் ஐயாவை தில்லிக்கு அழைத்து பேசி நமது கட்சியின் சார்பில் 2 அமைச்சர்களை மீண்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளச் செய்தார். திரு AK மூர்த்தி தொடர்வண்டித்துறை இணை அமைச்சராகவும், திரு NT சண்முகம் மத்திய உணவுப் பொருள் பதப்படுத்தும் துறை அமைச்சகத்தில் தனி பொறுப்பும் பெற்றார்கள். 2004 மக்களவை தேர்தல் வந்தபோது பாரதிய ஜனதாவின் மதவாத போக்கு பிடிக்காமல் காங்கிரசோடு கூட்டணி கண்டு தேர்தலை சந்தித்த நமது கட்சி திண்டிவனம்,
அரக்கோணம், சிதம்பரம், செங்கல்பட்டு, தருமபுரி, புதுச்சேரி ஆகிய 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 6லும் வெற்றி பெற்றது. போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் நமது கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. காங்கிரஸ் கூட்டணியில் நமது சின்னையா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று சுகாதாரத்துறையில் இதுவரை எந்த அமைச்சரும் செய்யாத அளவுக்கு மிக சிறப்பான சாதனைகளை செய்தார்கள். தொடர்வண்டி துறையில் இணை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த திரு அரங்கவேலு அவர்களும் நஷ்டத்தில் இயங்கி வந்த தொடர்வண்டி துறையை லாபகரமாக மாற்றி தேசத்துக்கே பயனுள்ள வகையில் சிறப்பான சாதனைகளை செய்தார்கள். இதையடுத்து 2006 சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சி 31 தொகுதிகளில் போட்டியிட்டு திருப்போரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஆற்காடு, திருப்பத்தூர், பெரணமல்லூர், மேல்மலையனூர், முகையூர், காவேரிப்பட்டினம், தருமபுரி, மேட்டூர், தாரமங்கலம், ஓமலூர், கபிலர்மலை, பன்ருட்டி, பவானி, பூம்புகார் மற்றும் எடப்பாடி ஆகிய 18 தொகுதிகளில் நமது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம், மண்ணடிப்பட்டு ஆகிய தொகுதிகளில் நமது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். திரு குரு பன்னீர்செல்வம் அவர்கள் நியமன உறுப்பினராக இடம்பெற நமது கட்சி ஆதரவோடுதான் அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றது. மற்றும் 2006 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 118 நகராட்சி வார்டுகள், 174 பேரூராட்சி வார்டுகள், 39 ஊராட்சி வார்டுகள், 245 ஊராட்சி ஒன்றிய வார்டுகள் ஆகியவற்றில் நமது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். நமது ஐயா யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இன்று தமிழக முதல்வராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது போதுமா என்றால் நிச்சயம் போதாது. ரெட்டியார், பிராமணர், நாடார், முதலியார், இசை வேளாளர், மலையாளர் என்று யார் யாரோ இத்தனை காலம் இந்த நாட்டை ஆண்டு விட்டார்கள். இனி தாழ்த்தப்பட்ட மற்றும் வன்னியர் போன்ற ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த நாட்டின் முதல்வராக வர வேண்டும். அப்போதுதான் பெரும்பான்மையாக இருந்தும் நிலை தாழ்ந்திருக்கும் அந்த சமுதாயத்தினர் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஐயாவின் தலைமையில் ஓரணியாய் உணர்வு கொண்டு கோட்டையை நோக்கி பயணிப்போம். அந்த கோட்டை நாளை நம் வசமாவது நிச்சயம். ஐயா, வன்னிய சமுதாயத்தினர் மட்டும் வாஞ்சையோடு உச்சரித்த இந்த வார்த்தையை இன்று உலகத் தமிழர்கள் முழுவதும் நேசத்தோடு உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் தமிழன் பாதிப்படைந்தால் அதற்காக முதல் குரல் கொடுப்பவராக அவர் இருப்பதால் அவர் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு தான் தலைவர். ஆனால் அவர் ஒரு ஆர்ப்பாட்டமில்லாத தலைவர். நானும் ஒரு மருத்துவ என்ற முறையிலே தொடர்ச்சியாக ஐயாவோட நெருங்கி பழகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 27 வருஷத்துக்கு முந்தி எப்படி நம்ம சமுதாயத்தில், வன்னிய சமுதாயத்தில் எப்படி ஒரு ஈடுபாடோட பழகினாரோ இன்றும் அதே நிலையில் தொண்டர்களிடத்தும் சரிதான், ஒரு முக்கியமான பிரமுகர்களும் சரிதான், அதே அளவு அன்போடு அதே அளவு அக்கறையோடு இந்த வன்னிய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதிலே அக்கறையோடு வன்னிய இன போராளியாக இனமான காவலர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எளிமையான தோற்றம், எப்போதும் எவரும் அவரை சந்தித்து எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். மனதில் பட்டதை மறைக்காமல் பேசுகிறவர். இதனால் சிலரின் எதிர்ப்புக்கும் ஆளானவர். அடங்காத போர்க்குணம் கொண்ட வன்னியர்கள் அவருக்கு முன் மட்டும் குழந்தைகளாக அடங்கி போகிற அதிசயத்தை பார்க்க முடியும். ஏறக்குறைய 80 வாக்கில் என்று சொல்லலாம். அப்பொழுது ஒரு திருமணத்தின் பொழுது நான் அவரை சந்தித்தேன். அந்த திருமண கூட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதமும் மக்கள் அவரிடம் காட்டிய அன்பும் மரியாதையும் மெய்சில் இருக்க வைத்தன. அந்த கூட்டத்தில் தொடக்கத்தில் சலசலப்பு, பேச்சு, சத்தம் என்று இருந்தது. ஐயா அவர்கள் எழுந்தவுடனே கையில் ஒரு குண்டூசியை எடுத்து வைத்துக்கொண்டு, இந்த குண்டூசியை கீழே போடுவேன், அந்த சத்தம் என் காதில் கேட்க வேண்டும்
அப்படியானால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவேன், இல்லை என்றால் நான் வெளியே நடந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். உடனே அந்த கூட்டம் அமைதி காத்தது. திருமணம் நிறைவு பெறுகிற வரையில் ஒரு சத்தமும் இல்லை. இது ஒரு வியப்புக்குரிய நிகழ்ச்சி. இது 80 வாக்கில் நடந்தது. ஏறக்குறைய 25-26 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. அப்பொழுதே என் மனத்தில் ஆழமாக ஒரு செய்தி பதிந்தது. இவர் மற்ற தலைவர்களிலிருந்து பெரிதும் வேறுபட்டவர். மற்ற தலைவர்கள் பெரும்பாலும் மக்களை பாராட்டி மெச்சி புகழ்ந்து போற்றி ஒன்று சேர்ப்பார்கள். இவர் அப்படி இல்லை. மக்களுக்கு அறிவுறுத்தினார், மக்களுக்கு கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் கற்பித்தார், மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். மக்களும் அதற்கு கட்டுப்பட்டார்கள். அப்படி கட்டுப்பட்டதற்கு காரணம் இவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் பணிகளை செய்ததுதான். ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் சமூக பற்றும் மனித நேயமும் மிகுந்த மக்கள் தலைவராகவும் விளங்கி வருகிறார் அவர். அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். குடிதாங்கி என்ற கிராமத்தில் ஒரு சமயம் ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனின் பிரேதத்தை தாங்கள் வசிக்கும் பகுதி வழியே கொண்டு செல்லக் கூடாது என்று தடுத்து வந்தார்கள் சில வன்னியர்கள். அப்போது அந்த இழிவை போக்க தானே அந்த பிரேதத்தை தாங்கி இடுகாட்டுக்கு கொண்டு சென்றார் மருத்துவர் ஐயா. இதனாலேயே தமிழ்குடி தாங்கி என்ற பட்டத்தோடு போற்றுதலுக்குரியவரானார். தேநீர் கடைகளில் இரட்டை குவளை என்னும் இழிந்த நிலை காடுவெட்டி கிராமத்தில் இன்னும் இருப்பதை அறிந்து அங்கு சென்று அதனை ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டினார். நாங்கள் இப்போ ஆரம்பத்திலிருந்து தனித்தனியாக தான் தமிழரில் கிளாஸில் கொடுத்துக்கிட்டோம். கட்டி கீழே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், அவங்களும் மேலே உட்காந்து சாப்பிட்டாங்க வண்டிடலாம். டாக்டர் ஐயா வந்த பிறகு குரு தலைமையில் எங்களை எல்லாரையும் சமமாக உட்கார பெஞ்சில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. சமமாக கிளாஸில் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. இப்போ நாங்கள் 2 பக்கமும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக ஒன்றுமையாக இருப்போம். ஆண்டிமடம் தொகுதியில் அழகாபுரம் அழகேஸ்வரர் ஆலயத்துக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் நுழைவதை அங்கிருந்த வன்னிய மக்கள் தடுத்து வந்தார்கள். அங்கு சென்று அவர்களோடு கலந்து பேசி தாழ்த்தப்பட்டவர்களை ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வைத்தார். ஆலய நுழைவு போராட்டம் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய மாநில செயலாளர் திருநாகரசு தலைமையில் அந்த கோயில் நுழைய போராட்டம் வச்சிருந்தோம். அந்த போராட்டத்துக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக வன்னியர் மக்கள் போகக்கூடாது, அந்த கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்தால் தீட்டு, ஆனால் அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. அந்த தடுத்த அடிப்படையில் அதிகாரிகள் தலையிட்டு பேசினாப்புல நம்ம ஐயா அவர்கள் தலையிட்டு அந்த கோயிலுக்கு அதிகாரிகள் சொன்ன தேதியை முன்கூட்டியே அவர் அந்த மக்களை சமாதானப்படுத்தி இந்த மக்களை சமாதானப்படுத்தி அந்த கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அழைச்சிட்டு போனதுல இருந்து எங்க ஊர்ல இது வரைக்கும் தீண்டாம கொடுமை இல்லை. அங்க நான் எல்லாம் சமமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களோட எந்த பிரச்சனையும் இல்லை. முதுகுளம் கிராமத்தில் ரெட்டியார் சமுதாயத்திடமிருந்து நிலத்தை மீட்டு அதில் 60 இருளர் குடும்பங்கள் வசிப்பதற்கு பட்டா பெற்று தந்தார். அதே போன்று பாப்பாக்குடி கிராமத்தில் மாற்று சமுதாயத்தினரிடம் இருந்த நிலத்தை இருளர் சமுதாயத்தினருக்கு பெற்றுத்தர 50 ஆண்டுகளுக்கு மேலாய் பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. ஆண்டிமடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சே குருவின் அழைப்பின் பெயரில் அங்கு சென்ற ஐயா அதை பேசி முடித்து 62 பேருக்கு பட்டா வழங்கிட ஏற்பாடு செய்தார். நாங்கள் இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் இந்த மனக்கட்டுக்காக போராடி நாங்கள் மனக்கட்டே இல்லாமல் இடம் இல்லாமல் ரொம்ப தவிச்சு நின்றுட்டு இருந்து போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு மேலே உள்ள இனத்தர்கள் இடம் எங்களுக்கு உட்கார இடம் கொடுக்காம போராட்டம் பண்ணாங்க. காடுவெட்டியார் அண்ணா அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்த போராட்டம் பண்ணி டாக்டர் ஐயாவோட சொல்லி இந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. பட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு ஐயா நகர்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம். கொடியங்குளம் பகுதியில் பெரும் கலவரம் நடந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பாதிக்கப்பட்ட போது அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கலவரம் மேலும் பரவாமல் தடுத்தவரும் நம் மருத்துவர் ஐயாதான். ஒவ்வொரு குக்கிராமமும் சென்று அந்த மக்களை எல்லாம் தைரியப்படுத்தி அவர்களை எல்லாம் வலுவுள்ளவர்கள் ஆக்கினார்கள். தேவேந்திரர்கள் அனாதை அல்ல, வன்னியர்களும் தேவேந்திரர்களும் ஒருதாய் மக்கள் என்ற உண்மையை கூறி ஒரே நாளில் 32 ஊர் கூட்டம் நடத்தினோம். அன்று காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் மாலை
இரவு 3 மணிக்கு முடிந்தது. அப்படி இந்த சமுதாயத்தை காப்பாற்றிய ஐயா அவர்களுக்கு என்றும் தேவேந்திரர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அதேபோல புதுக்கோட்டை ஆவணம் கைகாட்டி பகுதியில் முத்துராசா சமூகத்தினர் தாக்கப்பட்ட போது நம் ஐயாதான் முன் சென்று கலவரம் தொடராமல் சமாதானமாய் பேசி முடித்து வைத்தார். போடி, மீனாட்சிபுரம் மற்றும் தேவாரம் பகுதியில் ஒரு கலவரம் எழுந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் மாற்று சமூகத்தினரால் தாக்குதலுக்கு ஆளாகினர். அப்போது திரு இரும்பொறை குணசேகரன் அழைப்பின் பெயரில் மீனாட்சிபுரம் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறி பிரச்சனை தொடராமல் முடித்து வைத்தவரும் நம் மருத்துவர் ஐயாதான். போடி கலவரம் உருவான பொழுது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கூட்டம் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு பல பேரை கொன்றொழித்தும் பல வீடுகளை தீக்கிரையாக்கியும் நரவேட்டையாடிய போது எந்த கட்சியும் எந்த சமூக தலைவரும் அவர்களை ஆதரிக்க முன்வரவில்லை. கடைகளில் பொருள்கள் வாங்க முடியவில்லை. பல இடங்களில் இவர்கள் சமூக புறக்கணிப்புக்கு ஆளானார்கள். அந்த சமயத்தில் தமிழகத்தில் உள்ள கட்சி தலைவர்களில் சமூக தலைவர்களில் எவரும் முன்வராத போது இவர்களுக்காக பாச உணர்வோடு வந்து அவர்களை அரவணைத்து காத்தவர்தான் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படி பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பாதுகாவலராக இருந்ததோடு தன் சமுதாயத்தினர் பிற சமுதாயத்தினரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வன்னிய அருந்ததியர் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் ஆதி திராவிடர் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் வண்ணார் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் பழங்குடியினர் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் மருத்துவர் ஒற்றுமை மாநாடு என்று ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்ற நோக்கில் பல நல்லிணக்க மாநாடுகளை நடத்தி காட்டியுள்ளார். வன்னியர் சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு பல முயற்சிகளை செய்து வரும் நம் ஐயா மீனவர் சமுதாயமும் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை நம் கட்சியின் சார்பில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி ஆட்சி மன்றத்தில் அவர்கள் குரல் ஒலிக்கச் செய்தார். கோவை கோட்டைமேடு பகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் வசிக்கும் பகுதியில் போடப்பட்டிருந்த தடுப்பு அரண்களை தீவிரமாக போராடி அங்கிருந்து அவைகளை அகற்றச் செய்திருக்கிறார். 1997 கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்தப்போ கோட்டைமேடுங்கிற ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு கடுமையாக பாதிச்சாங்க. கடுமையாக பாதிப்புனாக்கா நம்ம வார்த்தையில் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பல பேர் இருந்தாங்க. அதையும் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறதுல மாற்று மதத்தில் நம்மளுடைய இப்போ தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அதில் ஒன்று. ஆனால் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்ட போது யாருமே நேரில் வந்து பார்க்கல. ஒரு நாள் எதாச்சும் நம்மளுடைய மக்கள் கலவர் மருத்துவரை நேரில் சந்திச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டதை எடுத்து சொன்னோடைய உண்மையிலேயே மனம் ரொம்ப வருந்தி அன்னைக்கு இரவே புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்துட்டாரு. வந்து அங்கே நடு ரோட்டில் சாலை மறியல் பண்ணார். வந்து உட்காந்துட்டு இந்த செக் போஸ்ட்லாம் எதுக்கு போட்டுக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக போட்டுக்கிறீங்கன்ற காவல்துறையில கடுமையாக வாக்குவாதம் பண்ணார். ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போனாலும் கூட பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை எப்படி பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க காவல்துறை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பாதிச்சாங்க. அன்னைக்கு இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் அன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஐயாட்ட பேசுறாரு, நீங்க சாலை மறியல் பண்ணக்கூடாது, உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். இது எப்போ ரிமூவ் பண்ணுவீங்களோ, எப்போ நீங்க அகற்றுவீங்களோ அப்போதான் இந்த பகுதி விட்டு போகும் போது ஐயாவை கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பகுதியை இந்த செக் போஸ்ட்டை நீங்க அகற்றவில்லை என்றால் மீண்டும் இந்த பகுதிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு கைதானாரு. கைதான அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்ல அகற்றிட்டாங்க. கொடுமையான சட்டம், அதாவது இஸ்லாமிய மக்கள் மேல நடத்தப்பட்ட ஒரு கொடுமையான தாக்குதல். விடிவெளியா இருந்தவர் எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். இன்னைக்கு மட்டுமில்லை, என்னைக்கும் அவரை தான் இந்த மக்கள், இந்த சமுதாய மக்கள் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட பதவியில் இல்லை என்பதற்காக திருச்சி நகரிலிருந்து பல்கலைக்கழகம் வளாகம் வரை பேரணி நடத்தி பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்து நீதி கேட்டவர் நம் ஐயா. அரசியல் அல்லாமல் சமுதாய பணியாக உலக புகழ்பெற்ற
சென்னை மெரினா கடற்கரையிலும் சாலைகளிலும் தொண்டர்களுடன் தானும் களம் இறங்கி தூய்மை செய்துள்ளார். ஒரிசா மாநிலத்தில் கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரிகள் மானபங்கப்படுத்தப்பட்டதை எதிர்த்து கண்டன பேரணி நடத்தி காட்டியிருக்கிறார். ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதியில் அம்பேத்கர் சிலை திறப்பது தொடர்பாக பாதுகாப்பு பிரச்சனை இருந்தபோது அதை தீர்த்து வைக்கும் நோக்கில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்து சாதனை செய்தவர் நம் ஐயா. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் முதல் அரசியல் திருத்தச் சட்டம் 1951 செய்யப்பட்டது. அப்போது அதை முன்னின்று செய்தவர் தந்தை பெரியார். அதன் பின் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கல்வியிலும் இடஒதுக்கீடு செய்யும் 93வது அரசியல் திருத்தம் செய்யப்பட காரணமாக இருந்தவர் போற்றுதலுக்குரிய நம் மருத்துவர் ஐயாதான். மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தில் 20% இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த மாமனிதர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இவருடைய அரசியல் காலங்களில் பல்வேறு சாதனைகளை, பல்வேறு வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞராக நான் அவர் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியாக, மிகப்பெரிய ஒரு சாதனையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 93வது திருத்தத்தை திருத்தியதன் மூலமாக இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு வேலை இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எதனையும் சமரசம் செய்யாமல் தன்னுடைய லட்சியத்தை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு அவர் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்று மற்ற தலைவர்கள் நினைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர் அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தன்னை தேடி வந்த பதவிகளை எல்லாம் மறுத்து சமூக பணி ஒன்றே தன் வாழ்நாள் லட்சியம் என்று வாழ்ந்தவர் தந்தை பெரியார். அதே வழியில் இன்று பதவி பெரிதில்லை என்று வாழ்கிற ஒரே தலைவர் நம் ஐயாவாகத்தான் இருக்க முடியும். தன்னை பெரியார் அவர்கள் எப்படி தேர்தலிலே போட்டியிட மாட்டோர் என்று அறிவித்துவிட்டு தமிழர்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாரோ, அதுபோல பதவிகள் பட்டங்களுக்காக தன்மானத்தை இழந்து அலைகிற தலைவர்கள் பல பேர் வாழுகிற நாட்டில் பதவிகள் பட்டங்களை துச்சமென மதித்து எந்த பதவிகளையும் ஏற்க மாட்டேன் என்கிற சபதத்தோடு தமிழர்களின் நல்வாழ்விற்காக நம்முடைய அருமையண்ணன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துணிச்சலும் தைரியமும் அவருக்கு வர நீங்கள் காரணம், உங்களுக்கு வர அவர் காரணம். தந்தை பெரியாரை போல ஒரு மாநகராட்சியிலே கூட உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல், நாற்காலியை பற்றி எந்த கனவுகளும் இல்லாமல் இன்றைக்கும் பணியாற்ற வேண்டும் என்று தன்னை தமிழ் சமுதாயத்திற்கு ஒப்படைத்துக் கொண்ட ஒரு இன போராளிக்கு உண்மையாக என்னுடைய தலை வணங்குகிறது. என் எழுதுகோலை சாய்க்கிறேன். 1996ஆம் ஆண்டு ஈழத்தில் சிங்கள பேரினவாதம் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்த நேரம் தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக எந்த ஒரு அமைப்பும் குரல் கொடுக்க முடியவில்லை. காரணம், அவர்களை பற்றி பேசினாலே 7 ஆண்டு சிறைவாசம் என்று அச்சுறுத்தி இருந்தது அப்போதைய மத்திய அரசாங்கம். ஆனால் அதற்கெல்லாம் அச்சப்படாமல் 7 ஆண்டு அல்ல 70 ஆண்டுகள் கூட சிறை செல்ல தயார். நான் பேசுவேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் பேசுவார்கள், என் பேரன்களும் பேசுவார்கள் என்று துணிச்சலோடு அறிவித்ததுடன் தமிழக தலைவர்களோடு பிபி சிங், ராம்விலாஸ் பாஸ்வான் மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் போன்ற வடமாநில தலைவர்களை எல்லாம் அழைத்து வந்து சென்னை சீரணி அரங்கில் பிரம்மாண்டமான தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டினை நடத்தி காட்டியவர் நம் ஐயா அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல எந்த தமிழர் அமைப்பாவது ஒரு கூட்டம் நடத்த வந்து விரும்பினால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிற நிலைமை இருக்கிறது. பத்திரிகைகளுடைய செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன, பத்திரிகைகள் மிரட்டப்படுகின்றன, பத்திரிகை அலுவலகங்களில் புகுந்து என்னென்ன மாதிரியெல்லாம் அக்கிரமங்கள் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில்
ஒரு அன்டிக்ளேர் எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத அவசர கால நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே தான் இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒரு நல்ல வேளையிலே அவர்கள் தமிழர்களுக்கு வாழ்வுரிமை வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த மாநாட்டினை இங்கே கூடியிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னால் நான் சார்ந்திருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பாக தமிழர் ஒற்றுமை மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்த முற்பட்ட போது இந்த தமிழக அரசு அதை தடை செய்தது. தடை செய்த நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். ஒரு இளைஞர்கள் நடத்துகிற மாநாடு என்பதால் தானே நீங்கள் தடை செய்கிறீர்கள், கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சில மாதங்களில் இதே மாநாட்டை நான் நடத்தி காட்டுகிறேன், முடிந்தால் தடை செய்து காட்டுங்கள் என்று சொன்ன டாக்டர் அவர்கள் சொன்னதை செய்பவராக லட்சக்கணக்கில் மக்களை கூட்டி அந்த மாநாட்டை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார். இது சாதாரணமாக பேசிவிட்டு போகக்கூடிய கூட்டம் அல்ல. சமூக நீதிக்கு ஆபத்து வரும்போது அதற்காக தங்களுடைய ரத்தத்தையும் உயிரையும் கொடுக்கக்கூடிய மாபெரும் தற்கொலை பட்டாளமாக திறந்திருக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம். ஈழத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருந்தது. தடுத்து நிறுத்தாத மத்திய அரசோ அதை பற்றி பேசுவதே தேச விரோதம் என்று அறிவித்தது. 1997ஆம் ஆண்டு மீண்டும் சீரணி அரங்கில் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை அழைத்து வந்து ஈழத் தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய நமது ஐயா, எங்கள் தொப்புள் கொடி சொந்தங்கள் மடிவது பற்றி பேசுவதே குற்றம் என்றால் எங்களை தாராளமாக கைது செய்து கொள்ளுங்கள் என்று முழங்கினார். பேரணியில இதெல்லாம் இங்க பேசுறதெல்லாம் தொகுத்து பத்திரிகையாளர்கள் இன்னும் கண்ணு காது மூக்கு வச்சு சில பத்திரிகை முதலாளிகள், நான் நண்பர்களை சொல்லவில்லை, அவர்கள் அதை எழுதி இந்த சட்டத்துல லாயரை பார்த்தாங்க, போலீஸை கேட்டோம், போலீஸ்ல கேட்டதுக்கு அவங்க ஆமா நாங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், லீகல் அட்வைஸ் கேட்டிருக்கிறோம், இப்படி எல்லாம் அவர்கள் எழுதுவார்கள். கலைஞர்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுகிறார் அப்படி என்றெல்லாம் எழுதுவார்கள். உங்களுக்கு அந்த சங்கடம் இருந்தால் கலைஞர் அவர்களே, தயவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே எங்களை நீங்கள் கைது செய்யுங்கள். ஏனென்றால் இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு திருப்தியாவது ஏற்படும். சிறை வாசங்கள் அவரை அச்சுறுத்தியது இல்லை, ஓட்டுகளும் அவருக்கு பெரிதாக தெரிந்தது இல்லை. தமிழும் தமிழர் நலனும் காக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவரது நோக்கமாக இருந்தது. அதற்காக இன்னும் எத்தனை போராட்டங்கள் நடத்தவும் தயாராக இருப்பவர் அவர். ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதே பாவம், குற்றம் என்று எல்லோரும் ஓய்ந்து காதோடு காதாக பேசக்கூட அஞ்சிய நிலையிலே ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு நடத்தினோம். தஞ்சையிலே மாநாடு தமிழால் முடியும், அரசால் முடியுமா? அந்த மாநாட்டிற்கு சில யோசனைகளை நாங்கள் ஆலோசனைகளை சொன்னோம். அதற்காக தமிழன்னை போன்று ஒரு உருவத்தை செய்து அதை தஞ்சை தருணையிலே நான் ஒருவரமாக சென்ற பொழுது, அந்த கோரிக்கை வைத்து சென்ற பொழுது எனக்கு பரிசு 15 நாள் திருச்சி சிறையிலே. தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்திய பொழுது எனக்கு பரிசு 15 நாள் சென்னை சிறையிலே. நல்ல வேளை 18 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும், அதிலே தமிழையும் ஆக்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து தமிழகத்திலிருந்து 5000 பேர் அங்கு சென்று டெல்லி மாநகரிலே ஒரு மாநாட்டை நடத்திய பொழுது நல்ல வேளை எனக்கு சிறை இல்லை. ஆக நாங்கள் போராட தயார். தமிழ் ஊர் நல்லுலகிலே வாழ்கின்ற தமிழறிஞர்களே, போராட்ட களத்தை அமைத்துக் கொடுங்கள். எப்படி போராட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டுகள் வேண்டாம், ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு வேண்டாம். ஓட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை. ஆம், ஓட்டுக்காக எதையும் செய்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல அவர்.
மக்கள் நலனை மட்டுமே மனதில் நிறுத்தி போராடுகிற சமூக போராளி. இதனால்தான் ஜூலை 27, 2006 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக தமிழ் அமைப்பு மாநாட்டில் அவருக்கு தமிழின காவலர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. புதுதில்லி டால்கோட்டாரா அரங்கில் வாஜ்பாய், ராஜேஷ் பைலட், பாலயோகி ஆகியோர்கள் பங்கேற்க 3 பிரம்மாண்டமான சமூக நீதி மாநாடுகளை நடத்தி காட்டிய மருத்துவர் ஐயாவை அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டணியின் தலைவராகவும் நமது ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். வன்னிய சமுதாயத்தை தலைநிமிரச் செய்ததல்லாமல் தமிழ் சமுதாயத்தின் காவலராகவும் இருந்து 1980 தொடங்கி இந்த 29 ஆண்டுகளில் அவர் உழைத்த உழைப்பும் கடந்து வந்த பாதையும் தான் எத்தனை கடினமானது. மக்களின் நலனுக்காகவும் சமுதாய உயர்வுக்காகவும் அரசின் கவனத்தை ஈர்க்க அவர் செய்த போராட்டங்கள் தான் எத்தனை. நெய்வேலி நிலக்கரி சுரங்க நிர்வாகம் நிலம் கொடுத்த வன்னியர்களை வேலை வாய்ப்பில் புறக்கணித்ததை எதிர்த்து நிலமீட்பு போராட்டம். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை குறைக்க கோரி துயர்துடைப்பு போராட்டம். கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது படுகொலை தாக்குதல் நடந்ததை எதிர்த்து அன்றைய முதல்வர் பங்காரப்பாவின் கொடும்பாவி எரிப்பு போராட்டம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை ரத்து செய்ததை எதிர்த்து தூக்கு கயிறு போராட்டம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தனியார் கல்வி நிறுவனங்களை அரசுடைமையாக்க கோரி கண்களை கட்டிக்கொண்டு பட்டினி போராட்டம். நெல்லையில் கார்னட் மணல் எடுப்பதால் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அதை எதிர்த்து 5000 பேரை திரட்டி உண்ணாவிரத போராட்டம். காவிரியில் நதிநீர் கேட்டு விவசாயிகளுடன் தஞ்சை தரணியில் கட்டை வண்டி போராட்டம். மேட்டூர் நூற்பாலை மூடப்பட்டதை கண்டித்து மீண்டும் அதை திறக்க கோரி சாலை மறியல் போராட்டம். ராமேஸ்வரம் வரை கடலில் சென்று கச்சத்தீவை மீட்க கோரி உரிமை போராட்டம். வன்னியர்கள் இடஒதுக்கீட்டில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதை கண்டித்து 2001 மீண்டும் பட்டை நாம போராட்டம். பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் கள்ளச்சாராய சாவுகளை தடுத்திட கோரியும் மலிவு விலை மது துவங்க உள்ளதை கண்டித்தும் கருப்பு கொடியுடன் கருப்பு உடை அணிந்து தலைமைச் செயலகம் முன்பு துக்க தினமாக அறிவித்து கண்டன ஒப்பாரி போராட்டம். உழவர்கள் நலன் கருதி உரவிலை உயர்வை எதிர்த்து போராட்டம் செய்து தமிழகமெங்கும் வட்ட மாவட்ட தலைநகரங்களில் கோணிப்பையை தலையில் கவிழ்த்துக் கொண்டு கண்டன போராட்டம். மின்சார தட்டுப்பாட்டை போக்க கோரி தீப்பந்த போராட்டம். பெண்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம். கடும் வறட்சி காலத்தில் மக்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் விவசாயிகள் நலன் கருதி நிலவரி கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று கூறி தப்படிப்பு போராட்டம். சுற்றுப்புறச் சூழல் நலன் கருதி பாலாற்றை காக்க பசுமை தாயகத்தின் சார்பாக வாணியம்பாடியில் இருந்து வாலாஜா வரை 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிதிவண்டி பேரணி மற்றும் பசுமை தாயகத்தின் சார்பில் பவானி ஆற்றை காக்க மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் வரை 3 நாட்கள் மிதிவண்டியில் சென்று விழிப்புணர்வு பேரணி. பிற மொழியில் பெயர் பலகை எழுதுவதை எதிர்த்து தமிழ் மொழியில் பெயர் பலகை எழுதச் சொல்லி மொழி போராட்டம் என பல போராட்டங்களை மக்கள் நலன் கருதி நடத்தி காட்டியிருக்கிறார். இதில் பல போராட்டங்களை ஐயா அறிவிப்பு செய்ததுமே அரசு தன் முடிவை அதிலிருந்து மாற்றிக் கொண்டதுதான் அவருக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. இது தவிர எத்தனை பேரணிகள், எத்தனை மாநாடுகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் எழுச்சி பேரணி. மதுரை தமுக்கம் மைதானத்தில் வன்னியர் தேவேந்திரர் ஒரு தாய் மக்கள் என உணர்த்தும் எழுச்சி மாநாடு. ஆகஸ்ட் 89 பூரண மது விலக்கு கோரி மகளிர் அணி சார்பில் தமிழகமெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம். பெரம்பலூர் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செப்டம்பர் 12 தாழ்த்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க மறுத்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். கர்நாடக வாழ் தமிழர்களை காப்பாற்றும் பொருட்டு 1000 சிற்றூந்துகளில் கர்நாடகா நோக்கி வாழ்வு மீட்புரிமை பேரணி. மொழிப்போர் தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வீர வணக்க நாள் விழா. மத்திய அரசு
விடுதலை புலிகளுக்கு தடை விதித்ததை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். சிதம்பரம் பத்மினி கொலை வழக்கு தொடர்பாக நீதி கேட்டு கண்டன கூட்டம். அரியலூரில் சாதி சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. மது ஆபாச ஒழிப்புக்கு பூலான் தேவியை வரவழைத்து மகளிர் இயக்க மாநாடு. பூம்புகாரில் மகளிர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. மேட்டூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் அரசியல் மாநாடு. அரூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சமுதாய ஒற்றுமை மாநாடு. கங்கை கொண்ட சோழபுரம் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்க மாநாடு. சேலத்தில் கல்வி உரிமை கோரி மாணவர் மாநாடு. மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் மற்றும் பாட்டாளி மாணவர் சங்க எழுச்சி மாநாடு. தருமபுரி மாவட்ட முதல் அரசியல் சமுதாய நல்லிணக்க மாநாடு. காஞ்சிபுரம் செங்கை கிழக்கு மாவட்டத்தில் முதல் தமிழர் விழிப்புணர்வு மாநாடு. விழுப்புரம் கடலூர் ஆகிய 2 மாவட்ட அரசியல் சமூக ஒற்றுமை மாநாடு. சென்னையில் அம்பேத்கர் பல்கலைக்கழக பெயர் மாற்று தீர்மானத்திற்கு ஆதரவு கோரி சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து தமிழக ஆளுநர் மாளிகை வரை பேரணி ஆர்ப்பாட்டம். பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் அரசியல் மாநாடு. புதுதில்லியில் சமூக நீதி மாநாடு. பொதுமக்கள் அடிப்படை தேவைகள் பொது பிரச்சனைகள் தொடர்பாக 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதி மாநாடுகள் நடத்தப்பட்டு தொகுதி வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 100 கிராம மாநாடுகள். விலைவாசி உயர்வு, பேருந்து கட்டணம், மின் கட்டண உயர்வு, அரசு பணிகளில் வேலை நியமன தடை, அரசு அலுவலர்களின் சலுகை குறைப்பு ஆகியவற்றை கண்டித்து மாவட்ட மற்றும் வட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம். சென்னை இலவச மின்சார ரத்து கண்டித்து அறிக்கையின் விளக்கு ஏற்றி ஆர்ப்பாட்டம். தனியார் கல்லூரிகள் கல்விக் கொள்ளையை கண்டித்து சென்னையில் அக்கல்லூரிகளை அரசுடைமையாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். சென்னை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநாடு. பூம்புகாரில் மகளிர் மாநாடு. சென்னையில் சமூக நீதி பேரவை மாநாடு. உத்திரமேரூர் சமூக நீதி கேட்டு வாழ்வுரிமை மாநாடு. சென்னை மாநில சமூக முன்னேற்ற சங்க மாநாடு. கோவை சமூக நீதி பேரவை மாநாடு. மதுரை சமூக நீதி பேரவை மாநாடு. நெல்லை சமூக நீதி பேரவை மாநாடு. பெண்ணாகரம் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. திருச்சி சமூக நீதி பேரவை மாநாடு. பூம்புகாரில் மகளிர் மாநாடு. திருவண்ணாமலை சமூக நீதி பேரவை மாநாடு. ஆரணி பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. திருக்கழுக்குன்றம் மிக பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு. ஈரோடு சமூக நீதி பேரவை மாநாடு. சென்னை குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மாநாடு. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநாடு. திண்டுக்கல் மகளிர் சங்க மாநாடு. மதுரை சமூக நீதி பேரவை மாநாடு. தஞ்சை காவிரி பிரச்சனையை குறித்து கண்டன பொதுக்கூட்டம். சென்னை கல்வி கட்டணம் குறைக்க ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் கோவில்களில் ஆடு கோழி பலித்தடை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தூங்குகின்ற தமிழக அரசை கண்டித்து சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அலார மணியோசை எழுப்பி ஆர்ப்பாட்டம். சென்னை ஆதி திராவிடர் முஸ்லிம் இணைப்பு மாநாடு. காஞ்சிபுரம் மிக பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் ஒற்றுமை பிரச்சார மிதிவண்டி பேரணி. தமிழை பயிற்று மொழியாக்க கோரி கல்வி இயக்குனர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். சென்னை நீதிமன்ற விசாரணைகள் தமிழிலேயே நடத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தமிழை ஆட்சி மொழியாக கோரி ஆர்ப்பாட்டம். நிகழ்ச்சிகள் தமிழில் ஒளிபரப்ப வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம். சின்னத்திரையில் தமிழை முன்னிலைப்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம். சீர்காழி, பூம்புகார், நாகை ஆகிய இடங்களில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல். சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு மாநாடு. நுழைவுத் தேர்வு ரத்துக்கு அவசர சட்டம் இயற்ற கோரி கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டம். சென்னை பசுமை தாயகம் சார்பில் புகையிலை பயன்படுத்துவதன் தீமை குறித்து கருத்தரங்கம். புதுவை அரசு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் இலங்கை அதிபர் ராசபக்சே அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கிராமங்களை அழித்து துணை நகரம் அமைக்கக்கூடாது, கிராம மக்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கும் விளைநிலங்களை அழித்துவிட்டு துணை நகரம் உருவாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தி மருத்துவர் ஐயாவின் பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டுக்குள் மரபணு மாற்றப்பட்ட பிடி நெல் விதைகள் நுழைய அனுமதிக்க கூடாது என்று கருத்தரங்கம். தடை செய்யப்பட்டுள்ள பரிசுச் சீட்டுகள் திருட்டுத்தனமாக விற்கப்பட்டு வருவதை கண்டித்து போராட்டம். இலங்கை கடற்படையினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக மீனவர்களை தாக்கியதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம். 27/4/2007 முதல்
1/5/2007 வரை 5 நாட்கள் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதை எதிர்த்து தொடர் முழக்க போராட்டம். எல்லாவற்றையும் இழந்துவிட்ட தமிழன் மானம் ஒன்றையாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மான மீட்பு இயக்கம். ஈழத்தமிழர்கள் நலனை பாதுகாக்க கோரி பெரியார் திடலில் பொதுக்கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணியினரின் மதுக்கடை ஒழிப்பு மாநாடு. ஜெயலலிதா அரசின் வேலை நியமன தடை சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கி மிதிவண்டி பேரணி. வழிபாட்டு தலங்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய கோரி ஆலயங்கள் முன் ஆர்ப்பாட்டம். திருமணங்கள் தமிழ் வழியில் நடத்த கோரி ஆர்ப்பாட்டம். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம். சின்னத்திரையில் ஆபாசம் மற்றும் பெண்ணடிமைத்தனத்தை நீக்குவதற்கு தணிக்கை முறை கோரி ஆர்ப்பாட்டம். சில்லறை வணிகத்தை ஒழிக்க வரும் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை விரட்டும் பிரச்சாரம் மற்றும் ஆர்ப்பாட்டம். சிங்கள அரசு தொடர்ந்து இனவெறியோடு செயல்பட்டு வருவதை கண்டித்து மார்ச் 27, 2008 அன்று மருத்துவர் ஐயா மற்றும் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை மெமோரியல் கூடம் அருகே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. மது ஒழிப்புக்காக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரையில் பிரம்மாண்டமான விழிப்புணர்வு பேரணியை நடத்திய நம் ஐயா வழியெங்கும் மதுவின் கேட்டை உணர்த்தி பல பொதுக்கூட்டங்களை நடத்தியதோடு குடியால் வாழ்விழந்த விதவை பெண்களை வெள்ளைச்சேலை அணிந்து மதுவால் விளையும் கேட்டை விளக்கி பிரச்சாரம் செய்யச் செய்தார். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டுவர போராடியது. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்து கொள்ளும் உரிமையை வலியுறுத்தி விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து போராடி வந்தது. இப்படி எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள். இதில் பலமுறை தடையை மீறியதற்கு சிறைவாசம், தாக்குதல் என பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார் நம் மருத்துவர் ஐயா. இவையெல்லாம் நெஞ்சில் விழுந்த விழுப்புண்கள் என்றால் முதுகில் குத்துப்பட்டவைகளும் ஏராளம். சாதி கட்சி நடத்துகிறவர், வன்முறையை தூண்டி விடுகிறவர், மரம் வெட்டி என்று அவர் சந்தித்த விமர்சனங்களும் ஏராளம். இதையெல்லாம் பேசுகிற அறிவு ஜீவன்கள் இத்தனை காலம் பின்தங்கி சேற்றில் கிடந்த ஒரு சமுதாயம் அவரால் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பதை பற்றி பேச மறுப்பது ஏன்? வீழ்ந்து கிடந்த மனிதர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டதை மட்டும் அக்கறையோடு விமர்சிப்பது ஏன்? கை கால்களில் பிணைக்கப்பட்டிருக்கிற அடிமை சங்கிலியை உடைத்தறிய கையில் சுத்தி எடுத்தால் அது எப்படி வன்முறையாகும்? ஓர் இனம் முற்றிலும் நசுக்கப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதை விட நான் 1000 தடவைகள் வன்முறையையே விரும்புகிறேன். அவமானத்தின் இழிவான சாட்சியாக இருப்பதை காட்டிலும் கௌரவத்தை காப்பாற்ற நான் ஆயுதம் ஏந்தவும் தயார் என்றார் அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தி. இதற்காக அவரை வன்முறையை நேசிப்பவர் என்று சொல்வார்களா? பிறகு ஏன் ஐயா மீது மட்டும் இத்தனை விமர்சனங்கள்? இவையெல்லாம் பொதுப்படையானவை அல்ல. ஐயாவின் செல்வாக்கு உயர்வதை சகித்துக் கொள்ள முடியாதவர்களாலும் பதவியை மட்டும் எதிர்பார்த்து கிடைக்காமல் வெளியேறியவர்களாலும் செய்யப்படுகிற தூற்றுதல்கள். இந்த கலங்கரை விளக்கம் உயரத்தில் இருந்தால்தான் ஒளி வீசி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும் என்பதை தமிழ் சமுதாயத்தினர் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் இந்த திருகு வேலைகள் எல்லாம் அவர்களிடம் எடுபடவில்லை. பின்தங்கி இருந்த வன்னிய சமுதாயத்தை உயர்த்துவதென்பது அவரது ஆரம்ப கட்ட நோக்கமாக இருந்திருக்கலாம். வன்னிய சமுதாயத்தைப் போல இஸ்லாமிய சமுதாயம் உள்பட அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரும் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவரது அடிப்படை நோக்கம். தூய்மையான அவரது அந்த நோக்கினை புரிந்து கொண்டே இஸ்லாமிய சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரும் ஐயாவையும் நமது கட்சியையும் தொடர்ந்து ஆதரித்து வருகின்றனர். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் எல்லாம் உழையுங்கள். அதற்கு நாங்கள் எங்கள் உடல் பொருள் ஆவியை கூட அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோம். எங்க இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டு ஒன்று மட்டும் எந்த கட்சிக்கும் விழுகாது. நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தொகுதியில் ஆள் நிறுத்தியிருக்கோ அதுக்கு போடுங்க. இல்லைன்னா உங்க ஓட்டத்துக்கு குப்பையில ஓடுறதுக்கு சமானம். ஆட்சி, பதவி என்ற குறுகிய அரசியல் பாதையில் பயணிக்காமல்
இனம், மொழி ஆகியவற்றுக்காகவே வாழும் ஈடற்ற மக்கள் தலைவராக திகழும் அவர் அதன் அடையாளமாகத்தான் இன்று தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழிசை பணிகளுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழிசையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கத்தோடு அக்டோபர் 28, 2002 அன்று பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை என்ற ஓர் அமைப்பை துவங்கினார். இதன் சார்பாக பிப்ரவரி 17, 2008 அன்று பன்னிசை பெருவிழா ஒன்று சென்னையில் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெல்லை, மதுரை, கோவை, சேலம், சிதம்பரம், சீர்காழி மற்றும் புதுதில்லி, மும்பை ஆகிய நகரங்களிலும் மலேசியாவிலும் பன்னிசை பெருவிழாக்கள் நடத்தப்பட்டன. 2005 ஜூன் 18, 19 தேதிகளில் மலேசியா மற்றும் கோலாலம்பூர் ஆகிய நகரங்களில் ஐயா பங்கேற்க தமிழ் மறை ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெற்றன. 2004 அக்டோபர் 23 அன்று தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். விளம்பர பலகைகளில் தமிழ் முதன்மையிடம் பெற வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கம் போராட்டம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து தமிழில் பெயர் பலகைகள் வைக்காவிட்டால் நடவடிக்கை என்று அரசாங்கமே அறிவித்தது. ஜனவரி 5, 2005 அன்று சென்னையில் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் பன்னிசை ஆய்வு தொடர் சொற்பொழிவை தொடங்கி வைத்தார். ஜனவரி 31, 2005 அன்று தமிழ் திரைப்படங்களுக்கு ஆங்கில பெயர் வைப்பதை தடுப்பதற்கு சட்டம் இயற்றும்படி கோரிக்கை வைத்தார் ஐயா. அன்றைய அரசால் புறக்கணிக்கப்பட்ட அந்த கோரிக்கை 2006 வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசால் ஏற்கப்பட்டு தமிழில் பெயர் வைக்கும் படங்களுக்கே கேளிக்கை வரி விலக்கு என்று அறிவிக்கப்பட்டது. இன்று ஆங்கில தலைப்பிலிருந்து பல திரைப்படங்கள் தமிழுக்கு மாறிக்கொண்டிருக்கிறதென்றால் அது ஐயாவின் பெருமுயற்சியால் தான் என்பதை எவரும் மறுத்திட முடியாது. இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியும் செய்யாத சாதனையாக மேல்நாடுகளைப் போல ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆட்சிக்கு வழிகாட்டும் விதமாய் ஆண்டுதோறும் வரைவு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகிறது நமது கட்சி. ஐயாவின் மேற்பார்வையில் பொருளாதார வல்லுநர்களையும் அறிஞர்களையும் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த அறிக்கையில் சமுதாய மற்றும் மக்கள் நலனை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கு பல யோசனைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. மார்ச் 22, 2005 அன்று சென்னையில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 3வது மொழிப்போர் மாநாட்டிற்கான 5 நாள் ஊர்தி பயணம் தொடங்கப்பட்டது. தொடக்க விழாவில் தமிழும் தமிழர் நலனும் மேம்பட 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்தார் ஐயா. இந்த மாநாட்டில் செய்யப்பட்ட அறிவிப்பின்படி பிற மொழி விளம்பர பலகைகளை தார்பூசி அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானார். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் காவலாக இருப்பது மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கு பின் பெண்ணுரிமை பற்றி பேசுகிற ஒரே தலைவராகவும் ஐயா இருந்து வருகிறார். பெண்ணின் சிறப்பு கருதி தாய் பெயரையும் தலைப்பெழுத்தாக்கிக் கொள்ள சொன்னவர் நம் ஐயா. பெண்கள் விழிப்புணர்வு மாநாட்டினை பூம்புகாரில் ஆண்டுதோறும் கூட்டி பெண்ணுரிமைக்காகவும் பெண் அடிமைத்தனத்தை போக்கவும் பெண்களுக்கான கூடுதல் இட ஒதுக்கீடு கேட்டும் போராடி வருகிறவர் நம் ஐயா ஒருவரே. பெண்களுக்கான பிரத்யேக இதழாக ஐயாவை நிறுவனராக கொண்டு பெண்ணே நீ என்ற மாத இதழ் செப்டம்பர் 8, 2001 அன்று தொடங்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவையல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு நமது சின்னையா தலைமையில் மாவட்டம் தோறும் இளைஞர் எழுச்சி மாநாடுகளை நடத்தி வருகிறார். மாநாடுகளில் இளைஞர்களின் நல்வழிக்காக அவர்களை உறுதி எடுத்துக் கொள்ள செய்வதோடு மது பழக்கத்தை அறவே ஒழிப்பதற்கு தீவிரமாக பிரச்சாரமும் செய்து வருகிறார் நம் ஐயா. மது இருக்கக்கூடாது, மது குடிக்க கூடாது. எங்கள் ஊரிலே இங்க வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் ஊரிலே நாங்கள் ஒரு விளம்பர பலகை வைக்க போகிறோம். எங்கள் ஊரிலே யாரும் மது குடிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு காட்சி, இப்படிப்பட்ட ஒரு விளம்பர பலகை உங்கள் ஊரிலே வேண்டும். இதற்காக நீங்கள் போராட்டம் செய்யுங்கள், போராட்டம் செய்யுங்கள். இந்த மது ஒழிப்பு, நாம் மது விலக்குன்னு சொல்லுவதில்லை. ஏனென்றால் நாம் மது விலக்குக்கும் ஒழிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மது விலக்கு என்று சொன்னால் சாதாரணமான ஒரு கோரிக்கை. ஒழிப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு உக்கிரம் இருக்கிறது, எவ்வளவு ஆத்திரம் இருக்கிறது, எவ்வளவு அவசியம் இருக்கிறது.
இது தவிர சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்புக்காக பசுமை தாயகம் என்ற அமைப்பு நவம்பர் 22, 1995 அன்று ஐயாவை நிறுவனராக கொண்டு தொடங்கப்பட்டது. மரம் வளர்த்தல், மாசு கட்டுப்படுத்துதல், மண் அரிப்பை தடுத்தல், மழைநீர் ஆதாரம் பெருக்குதல், ஏரி குளங்களை தூர்வாரல், சாலைகளை செப்பனிடல், புற்றுநோய்க்கு எதிரான ஆய்வு, இலவச கண் சிகிச்சை முகாம், உலக அமைதிக்கு போராடுதல் என்று சீரிய பணிகளை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு இன்று நாடு தழுவிய மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. 2001 நீர் மேலாண்மை குறித்த கருத்தரங்கினை நடத்திய இந்த அமைப்பு நிலத்தடி நீர்வளத்தை பெருக்க மழை நீர் சேகரிப்பு போன்ற பல யோசனைகளை முன்வைத்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டே அப்போதைய செயலலிதா அரசு மழைநீர் சேகரிப்பை கட்டாய திட்டமாக்கி அறிவித்தது. மேலும் தங்கள் பங்களிப்பாக பசுமை தாயகம் அமைப்பு தமிழகம் முழுவதும் 246 ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரி நீர்வளம் நிலைப்பட வகை செய்தது. பெருகி வரும் பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் எதிர்கால சமுதாயம் சந்திக்க இருக்கும் அபாயங்களை பற்றிய விழிப்புணர்வை பசுமை தாயகம் அமைப்பு ஏற்படுத்தியதை தொடர்ந்தே திருமண மண்டபங்களில் நெகிழி குவளைகள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது. பின்னர் புகழ்பெற்ற சென்னை மெரினா கடற்கரையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதும் இந்த அமைப்பு ஏற்படுத்திய விழிப்புணர்வின் தாக்கமே ஆகும். 2005 ஆகஸ்ட் 5 தொடங்கி 3 நாட்கள் சென்னையில் பசுமை தாயகம் சார்பில் இன்றைய தேவைக்கேற்ற கல்வி முறை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. 24 முன்னாள் துணைவேந்தர்களும் நூற்றுக்கணக்கான பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்களும் பங்கேற்ற கருத்தரங்கில் முன்னேற்பாடாக உருவாக்கப்பட்ட வரைவு அறிக்கை விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதன் பின்னரே சமச்சீர் கல்வி முறையின் அவசியம் உணர்ந்து அரசாங்கமே அதை செயல்படுத்த முன்வந்தது. 2009 வேளாண்மைக்கு வேட்டு வைக்கும் புதிய சட்டத்தை அரசு கையில் எடுத்தபோது இந்திய நாட்டின் உணவு இறையாண்மைக்கே அந்த சட்டம் எந்த விதத்தில் எதிராக அமையும் என்பதையும் பசுமை தாயகம் அமைப்பே மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லி அதை எதிர்த்தது. இது தவிர சுற்றுச்சூழல் என்ற மாத இதழின் மூலம் மாசுபடும் புவியை காக்க விரிவான பிரச்சாரம் செய்து மக்களிடம் சுற்றுச்சூழல் குறித்த தெளிவினையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. தற்போது நமது சின்னையா அவர்கள் இந்த அமைப்பின் மாநில தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 2007 ஜூலை 25 அன்று இந்த அமைப்பின் சார்பாக தமிழகமெங்கும் ஒரே நாளில் 2 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு அந்த சாதனை உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது. இது தவிர தான் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் உலகமே வியந்து பாராட்டும் வகையில் பல சாதனைகளை சிறப்பாக செய்தார் நமது சின்ன ஐயா. இன்று சின்னையாவின் கோரிக்கையை ஏற்று தமிழக நடிகர்கள் மட்டும் அல்லாமல் வட இந்திய நடிகர்களும் திரைப்பட காட்சிகளில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து வருகிறார்கள். புகையிலை பொருட்களால் விளையும் தீமை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்காக ஜூலை 14, 2006 அன்று அமெரிக்காவின் புற்றுநோய் தடுப்பு மையம் நமது சின்னையாவை வாஷிங்டனுக்கு அழைத்து லூதர் எல் டெர்ரி பெயரால் வழங்கப்படும் உயர்ந்த விருதினை வழங்கி சிறப்பித்தது. We would like to dedicate this award to the millions who have died smoking, who we could have saved. I would like to specially thank my leader, my guru, who is here with us today, Dr. Ramadas, who has all these years imbibed in me true values and the passion against the fight on tobacco. Thank you, Appa. Guys, this is just the beginning. ஜூலை 27, 2006 சீனாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் ஹீவாஸ் ஜீவே தில்லியில் மருத்துவர் சின்னையாவை சந்தித்து அவர் செயல்படுத்தும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து பாராட்டு தெரிவித்தார். ஜூன் 25 ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார மாநாட்டில் கலந்து கொண்டு அதன் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். லண்டனில் துவங்கிய 21ஆம் நூற்றாண்டில் மருந்து உற்பத்தி குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றினார். 2006 புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 114 கோடி மதிப்பில்
புதிய செவிலியர் கல்லூரி மற்றும் புற்றுநோய் பிரிவு, சிறப்பு மருத்துவம் உள்ளிட்ட பணிகளுக்கு கட்டிட அடிக்கல் நாட்டி தமிழகத்துக்கே சிறப்பு சேர்த்தார். இன்று அவசர உதவிக்கு 108 என்ற எண்ணில் அழைத்தால் ஆம்புலன்ஸ் உதவி வரும் போற்றுதலுக்குரிய திட்டத்தை கொண்டு வந்தவரும் நம் மருத்துவர் சின்னையா அவர்கள்தான். இராணுவத்தின் வசமிருந்த 108 எண்ணை போராடி பெற்று இந்திய தேசம் முழுவதுக்கும் அது பயனளிக்கும் வகையில் அவர் செய்த சேவையும் சாதனையும் இந்த நிலம் உள்ள வரையும் நீடித்திருக்கும். இதுவரை இந்தியாவிலேயே வேறு எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் செய்யாத அளவுக்கு அவரது சாதனைகள் அமைந்திருந்தன என்பதை உலகத்தின் பிற நாடுகளும் ஒப்புக்கொண்டு பாராட்டின. இன்றைக்கு நடுவண் அரசிலே நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் சுகாதார அமைச்சராக இருக்கிறார். மற்ற அமைச்சர்களை விட சிறப்பாக பணிபுரிகிறவர் என்று உலகமே சொல்கிற ஒரு நிலை. அமெரிக்காவிலிருந்து விருது கொடுக்கிறார்கள். மற்ற அமைச்சரோட ஒரு சமசமாக நிற்கிற போது நாம் அங்கே நிற்கிறோம், நமக்கு அந்த அந்தஸ்து கிடைத்து விட்டது, நாம் மற்றவர்களுக்கு சரிசமமானவர்கள் என்ற தன்னம்பிக்கை வன்னியனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு என்னை பொறுத்தவரை ஐயாவுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுவது வன்னியருக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை போய் நானும் மற்றவர்களுக்கு சமம், நான் எந்த வகையிலும் குறைந்து போய் விடவில்லை என்று சொல்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை எல்லா மட்டத்திலுமே வன்னிய சமூகத்துக்கு வந்திருக்கிறது. தொடர்வண்டித்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த திரு அரங்கவேலு அவர்களும் ஐயாவின் வழிகாட்டுதலோடு தான் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் தேசமே பாராட்டும் வகையில் சிறப்பான சாதனைகளை செய்தார்கள். தொடர்வண்டித்துறை பொறுத்தவரையிலே ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கட்டளையிட்டார்கள். நான் பொறுப்பேற்ற பொழுது இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே 1 மீட்டர் கூட மீட்டரே இருக்கக்கூடாது, அதை நீங்கள் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். அதே போன்று நம்முடைய மாண்பு சின்னையாவை பார்த்து இந்திய ஜனாதிபதி கிடைக்கின்ற அந்த மருத்துவ வசதியை சுப்பனுக்கும் குப்பனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பணியிட்டார்கள். அதன் மூலமாக மாண்பு சின்னையா அவர்களும் அந்த திசையிலே தன்னுடைய பணியை செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உலகறியும். உலக நாடுகள் எல்லாம் அவை பற்றி பாராட்டுகள் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். 1952 தொடங்கி தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர் ஆகியோர்களின் கனவு திட்டமான சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது. தமிழகம் முழுவதும் 1 மீட்டர் கூட குறுகிய ரயில் பாதை இல்லாமல் அனைத்து தடத்தையும் அகல ரயில் பாதையாக்கியது. தமிழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்கி பல வசதிகளை செய்து கொடுத்தது ஆகிய பல சாதனைகள் அவர் பொறுப்பேற்றிருந்த காலத்தில்தான் செய்யப்பட்டது. பிப்ரவரி 11, 2004 அன்று வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி உயர்வுக்காக திண்டிவனம் கோனேரி குப்பத்தில் உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு கால்கோளிடப்பட்டது. பின்பு 2006 நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டின் போது இது இந்திய ஆட்சிப்பணி மற்றும் உயர் காவல்துறை பணிக்கான பயிற்சி கல்லூரியாக செயல்படத் தொடங்கியது. இது தவிர தைலாபுரம் தோட்டத்தில் இளைஞர்களுக்கான பயிலரங்கம் மற்றும் மருத்துவர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர்கள் அணி என கட்சியின் அமைப்பான பல அணிகள் செவ்விய நோக்கத்தோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இவையெல்லாம் எதிர்காலத்திற்கு இளைஞர்களை தயார்படுத்தும் தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல, காலங்கள் கடந்தும் ஐயாவின் புகழ் நீடித்திருக்கும் என்பதற்கும் சான்று. ஊடகங்களை பொறுத்தவரை மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வருத்தம் உண்டு. அவை நடுநிலையோடு மக்களுக்கு செய்திகளை சொல்வதில்லை. கவர்ச்சியும் ஆபாசமும் வலிந்து திணிக்கப்படுகின்றன. தொலைக்காட்சி என்ற சாதனமோ நெடுந்தொடர்கள் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றன. திரைப்படங்களின் தரமோ சொல்ல தகுந்ததாக இல்லை. இவைகளையெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது என்று முடிவுக்கு வந்த ஐயா தானே அதற்கான மாற்றுகளை உருவாக்கி காட்டினார். அதில் முதல் அம்சம் நாளிதழ். ஐயாவை நிறுவனராக கொண்டு கவர்ச்சி ஆபாசம் இல்லாமல் கலப்பில்லாத தூய தமிழ் சொற்களோடு தமிழ் ஓசை என்ற நடுநிலை நாளிதழ் 2006 மார்ச் 16 தொடங்கி வெளிவரத் தொடங்கியது. செப்டம்பர் 6, 2006 அன்று மக்கள் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. அதில் கட்சி சார்பு சிறிதும் இல்லாமல் தமிழிசைக்கும் மக்கள் சேவைக்கும் முதலிடம் தந்து மோசமான நெடுந்தொடர்களை அறவே தவிர்த்து முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சியினரிடம் கூட இதன் செய்திகள் வரவேற்பை பெற்றுள்ளன.
உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. அடுத்து திரைப்படம். பார்ன் ஃப்ரீ என்ற ஆங்கில படத்தில் ஒரு சிங்கத்தை குட்டியாக கொண்டு போய் வீட்டில் வளர்ப்பான் நாயகன். அது பெரிதாகி திரும்பவும் காட்டில் கொண்டு போய் விடும்போது ஒரு பன்றியை கூட வேட்டையாட தெரியாமல் பரிதாபமாக நிற்கும். இந்த நிலைக்குத்தான் தமிழ் திரைப்படங்கள் இன்று தமிழ் இளைஞர்களை தள்ளி இருக்கின்றன. பாரம்பரியமாக வந்த தங்கள் வீரம், புகழ், பெருமை எதுவும் புரியாமல் அறியாமல் வந்தவர்களுக்கெல்லாம் காவடி எடுத்துக்கொண்டும் கட் அவுட் வைத்துக் கொண்டும் திரிகின்றனர். இவர்கள் பலவீனம் புரிந்து அதே நோக்கிலேயே திரைப்படங்களும் தயாரிக்கப்படுகின்றன. இது ஒரு புறம் என்றால், பெண்கள் மோசமான உடைகளில் தோன்றுவது இன்னொரு புறம். இவையெல்லாம் இல்லாமல் மனிதநேயத்தை வளர்த்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதையே திரைப்படங்கள் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இதை சொல்லிக் கொண்டு மட்டும் இராமல் இலக்கணத்துக்கு இலக்கணம் என்ற திரைப்படத்தையும் தனது மேற்பார்வையில் உருவாக்கி காட்டினார். அதில் ஒரு வார்த்தை கூட ஆங்கில கலப்பு இல்லை என்பது இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம். சராசரி குடும்ப தலைவியை போல் இல்லாமல் ஐயாவை மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பணியாற்ற விட்டு கொடுத்து அன்றிலிருந்து இன்று வரை ஐயாவுக்கு களத்திலும் துணையாக நின்று தோள் கொடுத்து வருபவர் ஐயாவின் துணைவியார் சரஸ்வதி அம்மையார். தனிப்பெரும் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஐயாவின் ஓய்வற்ற போராட்டங்களையும் சாதனைகளையும் இந்த ஒரு குறுந்தகட்டுக்குள் அடக்குவதென்பது சாத்தியமற்ற செயல். ராமாயணத்தில் பாலி என்று ஒரு பாத்திரம் பற்றி சொல்வார்கள். அவன் எதிரில் யார் வந்தாலும் பாதி பலம் அவனுக்கு போய் சேர்ந்து விடுமா. அந்த பாலியினை சில தலைவர்களோடு ஒப்பிட்டு கூட பேசுவார்கள். ஆனால் யாரிடமிருந்தும் எதையும் பறித்துக் கொள்கிற வழக்கம் நம் ஐயாவுக்கு இல்லை. தன் பலத்தில் பாதியை கொடுத்துத்தான் பழக்கம். ஆம், அவர் பக்கத்தில் இருந்தவரைதான் பலர் பலம் பெற்றவர்களாய் நின்றார்கள். அவரை விட்டு போனதும் அந்த பலமெல்லாம் போய் பரிதாபமாய்த்தான் ஆனார்கள். ஐயா என்ற தனிப்பெரும் தலைவர் நமக்காக இருக்கும் வரை, நாம் அவர் பக்கம் இருக்கும் வரை நம் வாழ்வு உயருமே தவிர தாழ்வு ஒருபோதும் நேராது. ஒரு தமிழன் தமிழர்க்கே உயிர் வாழ்கிறான். உயிர் வாழ்வோன் தமிழர்க்கே தனை ஈகின்றான். அரும்பெருஞ் செயலையெல்லாம் தமிழ்நாட்டன் பின் ஆழத்தில் காணுகின்றான். தமிழன் இந்நாள் பெரிதான திட்டத்தை தொடங்கிவிட்டான். பிறந்துளார் தமிழறிஞர் ஆதல் வேண்டும். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வாழ்க தமிழ், இவ்வையம் வாழ்க நன்றே. தாய் வீடும் தாய் நாடும் ஒளியில் மிதக்கும் தலைவர் என்றால் ஐயாவையே எண்ணிடத் தோன்றும். தாய் வீடும் தாய் நாடும் ஒளியில் மிதக்கும் தலைவர் என்றால் ஐயாவையே எண்ணிடத் தோன்றும். ஊழலற்ற இதயங்கள் எங்கும் விரியும். ஊழலற்ற இதயங்கள் எங்கும் விரியும். ஒன்றுபட்ட இந்தியாவின் காட்சி தெரியும். ஒன்றுபட்ட இந்தியாவின் காட்சி தெரியும். பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும். பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும். பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும்.